கேப்டன் பேரே அவங்க கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி என்னுடைய கருத்து. கேப்டனுக்கு செய்கிற துரோகமாக பார்க்குறோம். கேப்டனுக்கு செய்கிற துரோகம் தான். ஏன்னா கேப்டனோட ஆத்மாக்கே அது பொருங்கலை. தொண்டர்களுடைய ஆசை டிவிக்கு கூட சேரணுன்றது, இதுக்காக தான் அவங்க கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது கூட்டணி கிடையாது, அடமானம். அது எப்படி சொல்றதுன்னா, திருந்தாத கூட்டணின்னு சொல்லலாம். நாங்களும் அது எதிர்பார்க்கல. ஆனா விஜயகாந்த் அவர் ஆரம்பிச்ச கட்சி இப்படி போகுங்கிறது, நாசமா போகுங்கிறது நாங்க யாரும் எதிர்பார்க்கல. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கேப்டனே அந்த கொடி கீழே இறங்க, நீ கையில ஏத்தாத, இந்த கட்சி இன்னும் 2 வருஷம் நீ காலி பண்ற, அந்த கட்சி இருக்கு அதெல்லாம் பண்றீங்க. இப்போ ஏடிஎம்கே எப்படி சிந்தாலாடிங்குதோ 4 மாசத்துல, அதே போல இந்த 2 வருஷம் இந்த கட்சி சிந்தலாடும். கூட்டணி தேமுதிக திமுக கூட்டணி எப்படி நான் பாக்குறீங்க? அது தோக்கக்கூடிய கூட்டணி தான். ஓகேவா? ஒருவேளை விஜயகாந்த் இருந்திருந்தா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குமா? அமைஞ்சிருக்காதானே? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவர் தளபதி விஜய் தம்பி நினைச்சு அவரே கூட போயிருப்பாரு. ஒருவேளை அவங்க அமைஞ்சிருக்காதுன்றீங்களா? ஆமா. இல்ல, இங்க வர பல பேச்சுவார்த்தை இருந்தது, நிறைய மேடைகளோட பேசுனாங்க, கட்டாயம் மக்கள் விருப்பம்னு சொல்லிட்டு. அது எப்படி பாக்குறீங்க? பிரேமலதா அம்மா என்னன்னா, அவங்க இப்போ ஏதோ பைசா கிடைக்கிறது மாதிரி தான் அவங்க இப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மகன் விஜய் சொன்னாங்க, அண்ணா நீங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு போக வேண்டாம் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஆனா கடைசியில இவங்க வசமா அங்க போயிட்டாங்க. அதான் இப்போ நிறைய மேடைகளோட பேசுனாங்க, விஜய் கூட தான் கூட்டணி வரா போல மறைமுகமாலாம் பேசுனாங்க, அவங்க தொண்டரை நல்லா ஆரவாரம் பண்ணாங்க. ஆனா திடீர்னு இப்ப திமுக கிட்ட போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அது எல்லாமே பெட்டி பணம் தானே. ஏன்னா விஜய் விஜயகாந்த் ஒரு அண்ணனா நினைச்சிருந்தாரு, அந்த ஒரு உறவு இருக்கு, அந்த பாண்டிங் எல்லாமே 2 பேருக்கு இருந்தது. இப்ப அவரு போனதுதான் இப்ப இவரு கொஞ்சம் கைவிட்டது மாதிரி ஆயிட்டது. திமுக தேமுதிக கூட்டணி எப்படி நான் பாக்குறீங்க? தீய சக்தியும் பணசக்தியும், அதாவது பணத்துக்காக பொட்டிக்காக கட்சி மாறுற சக்தியும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கு. உருப்படாத வெற்றி இல்லாத ஒரு கூட்டணியா பாக்குறேன். ஆனா விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தா இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குமா? போயிருப்பாங்களா? தளபதி விஜய் செந்தூர பாண்டியோட தம்பி, கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் அண்ணா கண்டிப்பா நம்ம டிவிக்கு கூட தான் சேர்ந்திருப்பாங்களே தவிர தீய சக்தி கூட எப்போதுமே கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா பல மேடைகள்ல டிவிகே கூட தான், தாவேகா கூட தான் சேர்த்தா பல மேடைகள்ல மறைமுகமா சொன்னாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு திமுக கிட்ட போயிட்டாங்க. அந்நியார்னு சொல்றாங்க பிரேமலதா அக்கா. எல்லா கூட்டத்திலையும் கேட்கும்போது, நீங்க தொண்டர்கள் விரும்புற கூட்டணிக்கு தான் நாங்க போவோம்னு சொல்லும் போதே தொண்டர்கள் கீழே இருந்து போடுற ஒரே சத்தம் டிவிகே. ஆனா பணசக்தி போட்டி பரிமாறி இருக்கலாம், சொல்ல முடியாது. எப்படின்னு அவங்க கூட்டணி வெற்றி அடையுமா? கண்டிப்பா அடையாது. தளபதி தான். திமுக தேமுதிக கூட்டணி எப்படி நான் பாக்குறீங்க? வணக்கம், வேல்முருகன், காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். தேமுதிக கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக கூட சேர்ந்துருக்கிறது பணத்துக்காக மட்டும்தான் அவங்க கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கொள்கையோ திமுக கூடிய கொள்கையோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலேருந்தே அதிமுக கூட தான் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதே விஜயகாந்த் அவர் இருந்திருந்தார்னா இந்த கூட்டணி திமுக கூட கண்டிப்பாக அமைக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஒரு கல்யாண மண்டபத்தை இடித்து உடைச்சாங்க, அது திமுக இதுவில் தான் பண்ணாங்க. அதே மாதிரி அதிமுக கூட இருந்து கூட்டணி அமைச்சிட்டு இப்போ அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவேறாததுனால இப்போ திமுக கூட கூட்டணி சேர்ந்து அமைச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பல மேடைகள்ல மறைமுகமா பேசும்போது தாவேகா கூட தான் கூட்டணி சேருவோம் அப்படின்ற போல மறைமுகமாலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு திமுக கூட போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது தாவேகா கூட அவங்க தான் பிரேமலதா தான் அவங்க பேட்டி அளிச்சாங்களே தவிர மறைமுகமா தொண்டர்களோட கேட்டாங்க, தொண்டர்களோட டிவிக்கேல தான் சேரணும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் அனைத்து தொண்டர்களுமே சேர்ந்து தாவேகா கூட தான் கூட்டணி அமைக்கணுன்றது தேமுதிகவுடைய தொண்டர்களுடைய அறிவிப்பு அதுதான் இருந்தது. ஆனால் இவங்க பணத்துக்காகவே திமுக கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க. வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? சாத்தியமே கிடையாது, வெற்றியே பெறாது. வெற்றி பெறாத கூட்டணி தான் திமுக கூட்டணி. திமுக தேமுக இப்ப கூட்டணி போயிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணியை? அது அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி கேப்டன் பேரே அவங்க கெடுத்துட்டாங்கன்ற மாதிரி என்னுடைய கருத்து. இப்போ அவங்க பல மேடைகள்ல டிவிகே கிட்ட தான் சேர்றா போலாம் மறைமுகமா பேசுறாங்க. ஆமா, பேசுனாங்க. தொண்டர்கிட்ட எல்லாம் கேட்டாங்க யாருக்கு பேசலான்ட்டு, தொண்டர்கள் எல்லாம் டிவிகே தான் சொன்னாங்க. ஆனா அப்படி இருந்தும் தொண்டர்கள் சொல்ல மீறி இப்ப போய் திமுகல ஜாயின் பண்ணிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அது தப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா தொண்டர்கள் பேச்சை அவங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா அது இப்போதைக்கு கேப்டன் இல்லாததுக்கப்புறம் அவங்க பேச்சாச்சும் அவங்க கேட்டு நடந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸை பார்த்தேன், கொடிக்கு ஏற்ற மாதிரியே கொடி கம்மியாக அப்படியே கட்டாய் கீழே விழுந்தது. அதெல்லாம் ஒரு சின்ன வருத்தம் தான். இப்போ ஒருவேளை கேப்டன் இருந்தா விட்டுருக்க மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது இது. வாய்ப்பு கிடையாது. ஆஹா. தளபதியும் விஜயகாந்தும் அண்ணன் தம்பி போல இருந்தாங்க.
இப்போ இங்க வரேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவங்க வந்து அதிகமா தளபதி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வந்து எங்க அண்ணன்னு சொன்னாரு. இவங்க வந்து தளபதியோட இருப்பாங்கன்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கலைன்னும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கூட்டணி அவங்க கூட்டணி ஜெயிக்குமா? ஆஹா, வாய்ப்பில்லைன்றீங்க. வாய்ப்பில்ல. அவங்க தனியா இருந்தா கூட ஓரளவுக்கு எண்ணிக்கை வந்திருக்கும். இப்ப கூட்டணியா வச்சதுனால இவங்களோட இதுவுமே குறைஞ்சு தான் போகும். ஆனா திமுக தேமுதிக கூட்டணி எப்படி நான் பாக்குறீங்க? கேப்டனுக்கு செய்கிற துரோகமாக பார்க்குறோம். கேப்டனுக்கு செய்கிற துரோகம் தான். ஏன்னா கேப்டன் நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுருக்காங்க அந்நியர் அவர்கள். கேப்டனை நம்பி போன மக்கள் உதிரியை உடஞ்சி போய் திரும்ப மாநாட்டில் மீட்டெடுத்து கடலூரில் எல்லாரையும் ஒன்றிணைச்சு கொண்டு வந்தாங்க. ஒன்றிணைச்சு கொண்டு வந்து இன்னைக்கு அந்த கப்பல் முழுகிற நிலைமையில் தான் இருக்குது. ஸோ கேப்டனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இது. என்ன இந்த அதிமுகவில் மேல் சீட்டு எம்பி கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் இப்போ இங்கே போயிருக்காங்க. அதிகபட்சம் போயிருந்தா சுதீஷ் சாருக்கோ அல்லது கேப்டன் பையனுக்கோ மாநில சீட்டு ஒரு சீட்டு கேட்டிருப்பாங்க. சீட்டு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்காக வச்ச கூட்டணி தான் சந்தர்ப்பவாத கூட்டணி. இது வெற்றிக்கான கூட்டணி அல்ல. ஆனா ஒருவேளை விஜயகாந்த் இருந்தா கூட்டணி போயிருக்க முடியுமா? கண்டிப்பாக போயிருக்க மாட்டார். எதிர்த்து நின்று தனியாக ஜெயிச்சிருப்பார், போராடுவார். கண்டிப்பாக திமுக கூட ஒருபோதும் இணைய மாட்டார். ஆனா பல மேடைகளில் வந்து பிரேமலதா அவங்க வந்து டிவிகே கூட தான் கூட்டணி வரா போலலாம் மறைமுகமா பேசியிருப்பாங்க. அப்படிலாம் பேசிட்டு இப்போ திடீர்னு அங்கே போயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? மேல் சபை சீட்டு மற்ற வேற எங்கே போலாம் கிடைக்காது. அதிமுக கூட திமுக கூட போனால் மட்டும்தானே அவங்களுக்கு மேல் சபை எம்பி சீட்டு கிடைக்கும். அந்த எம்பி சீட்டுக்காக அந்த பக்கமும் இந்த பக்கம் போயிருக்காங்க. அவங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கஷ்டப்பட போகிறது மக்கள். யார் ஜெயிச்சா என்ன தோத்தானே, ஒரு சீட்டு மேல் சபை எம்பி கிடைச்சா வரும், அதை வச்சு நான் கட்சியை காப்பாற்றிக்கலான்ற ஒரு தைரியத்தில் போயிருக்காங்க. எப்படி இருக்க கூட்டணி வெற்றியா இருக்குமா இந்த கூட்டணி? தளபதி வரும்போது எதுவும் சாத்தியம் இல்லை. தளபதி கிட்ட தான் இருக்கு முடியும். ஆனா திமுக தேமுதிக கூட்டணி இந்த திடீர் கூட்டணி எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலாக இது எப்படி இருக்குன்னா, தயிர் சாதத்துக்கும் சிக்கன் வறுவலுக்கும் இருக்க காம்பினேஷன் மாதிரி தான் இருக்குது. இது வந்து பொருந்தா கூட்டணி தான். இது வந்து வெற்றி கூட்டணியாக அமையுமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கேப்டன் கொண்டு வந்த ஒரு கட்டமைப்பும் கேப்டன் சார் கொண்டு வந்த ஒரு கட்சியும் இப்போ இல்லை. ஒரு சின்ன ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக வந்துட்டு கட்சியை அடமான வச்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். தேமுதிகவோட தொண்டர்கள் ஆதி காலத்துலேருந்து கேப்டன் ஆரம்பித்த காலத்துலேருந்து அது கேப்டனுக்காக மட்டுமே விசுவாசமாக இருந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அன்றது எல்லாத்தையும் தாண்டி கேப்டனுக்காகவே அந்த கட்சியில் இருக்கிறவர் தான் கேப்டனுடைய தொண்டர்கள். அப்படின்னு பார்க்குறப்போ தொண்டர்கள் பற்றி ஒரு பொழுதும் யோசிக்காத பொதுச் செயலாளர் இப்படி பண்ணியிருக்காங்க. கேப்டன் பற்றி ஒரு செகண்டும் கேப்டனுடைய தொண்டர்கள் பற்றி ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாங்கன்னு தான் என்னோட கருத்து. விஜயகாந்த் உயிரோட இருந்திருந்தா இந்த முடிவை அவங்க எடுத்திருப்பாங்களா? எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த முடிவை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டாருன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா கேப்டன் வந்துட்டு அவருடைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக எதிர்கட்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சமரசம் பேச்சுக்கு அப்புறமா ஒரு அதிமுகவுக்கு கூட்டணி போனாங்க. தவிர ஒரு திமுகவை ஆரம்ப காலகட்டத்திலேருந்து விமர்சனம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு பொழுதும் அவர் கூட போயிட்டு சமரசன பேச்சோ இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது கிடையாது. அப்படின்னு இருக்கிறப்போ கேப்டன் வந்து இதை பற்றி யோசிச்சிருப்பாரு, திமுக கூட கூட்டணி போயிருக்கிற பற்றி யோசிச்சிருப்பாருன்றது வாய்ப்பே இல்லை. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுனாங்க கேப்டனுடைய ஆஃபீஸில். கொடி பாதிலேயே இருந்து விழுந்துருச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? கேப்டனோட ஆத்மாக்கே அது பொருங்கலை. கரெக்டுங்களா? அப்படின்னு இருக்கிறப்போ கேப்டன் இதை பற்றி யோசிச்சிருப்பார், திமுக கூட்டணி போயிருப்பார் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காகன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. கேப்டன் இன்னைக்கு உயிரோட வந்திருந்தானா அவர் தாங்க சிஎம். இப்போ பல மேடைகளில் பிரேமலதா அவர்கள் வந்து பல மேடைகளில் மறைமுகமாக வந்து தாவேக்கா கூட தான் கூட்டணி போகிறா போலலாம் தொண்டர்கிட்ட கேட்டிருப்பாங்க. தொண்டர்களும் தாவேக்கா கிட்ட போகலாம் டிவிகேன்னு கத்திரிப்பாங்க. நீங்கள் அதை மேடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்படி தொண்டர்கள் விருப்பத்தை மீறி திமுக கூட போயிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு எம்பி சீட்டுக்காக தான். எம்பி சீட்டு ப்ளஸ் ஏதோ பொட்டிக்கிட்டு தள்ளியிருப்பாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. அதாவது தொண்டர்களுடைய ஆசை என்ன இருக்குன்றது தொண்டர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? தொண்டர்களுடைய ஆசை டிவிக்கு கூட சேரணுன்றது. ஆனால் தலைமையோட ஆசை என்ன இருக்கு? ஒரு எம்பி சீட்டு. அப்படின்னு பார்க்குறப்போ அவர் வந்து அவங்க கட்சி நடத்துகிற தொண்டர்களுக்காகவோ மக்களுக்காகவோ கிடையாது, அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே. இது பார்த்தீங்கன்னா போக பார்த்தா டிஎம்கே 2.0 மாதிரி தான் இருக்குது. திமுக எப்படி ஒரு குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்குதோ அதே மாதிரி தான் தேமுதிக அவங்க குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் விஜயகாந்த் சார் இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக மக்கள்ன்றதுக்காக மட்டுமே அவர் வந்து உழைச்சாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்காகவும்
தன் கட்சியின் தொண்டர்களுக்காகவும் யோசிக்க கிடையாது. அவங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் யோசிக்கணும். மிஞ்சி போனால் ரெண்டு பேருக்கு எம்பி சீட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு, ஒன்று அவங்களுடைய தம்பிக்கு இல்லைன்னா அவங்க பையனுக்கு, 2 பேரில் யாரோ ஒருத்தங்களுக்கு எம்பி சீட் கிடைக்கும். இதுக்காக தான் அவங்க கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது கூட்டணி கிடையாது, அடமானம். இது வெற்றியா அமையுமா? வெற்றி கூட்டணியா இருக்குமா இது? வாய்ப்பே கிடையாது. இப்ப திமுக தேமுதிக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றதுன்னு தெரியல. நாங்க அதை எதிர்பார்க்கல அவங்க 2 பேரும். அது எப்படி சொல்றதுன்னா திருந்தாத கூட்டணின்னு சொல்லலாம். ஆனா இப்ப திடீர்னு போயிருக்காங்க. இது வரைக்கும் டிவி கேட்க பக்கம் தான் வராப்பல இருந்தது. ஆ எல்லாம் கூட பேசுனாங்க. அவங்க கட்சி ஆளுங்களாம் கூட டிவி கேட்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஆ அவங்க திடீர்னு திமுகவுக்கு போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? அது எப்படி பார்க்குறோன்னா நாங்களும் அது எதிர்பார்க்கல. ஆனா விஜயகாந்த் அவர் ஆரம்பிச்ச கட்சி வந்து இப்படி போகுங்கிறது, நாசமா போகுங்கிறது நாங்க யாரும் எதிர்பார்க்கல. அவங்க பின்விளைவு அவங்களே சந்திப்பாங்க கண்டிப்பா. ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அதான் நாங்க இருக்கோம்ல, வந்துட்டோம்ல, நாங்க தான் ஜெயிப்போம். 2026ல நாங்க தான் தளபதி தான் சிஎம் சீட்ல உட்கார வைப்போம் கண்டிப்பா. இப்போ ஒருத்தர் இப்போ ஜெயிலில் பிடிச்சி பிடிக்கிறாங்க தெரியுமா? அவரு சொல்லிட்டு போனாரு. அது தெரிஞ்சு எப்படி இவங்க அந்த கட்சியில் போய் சேர்ந்தாங்க தெரியல. ரொம்ப இதுவாகுது. இந்த மக்களே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யாராவது சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் செல் இருக்கும், சில பேர் இருக்கும். சப்போஸ் இந்த யூடியூப்ல யாருன்னா பார்க்குறீங்க யாருன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோ இன்னும் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ காமிக்கிறேன், இதை கொஞ்சம் பாருங்களேன். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது 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 போல ரொம்ப எவ்வளவு கேவலமா இல்ல? இது யாருன்னா இருந்தாங்களா சரிப்பாங்களா? இது கேப்டன் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? இவ்வளவு பேசுனதுக்கு அவர் நேரம் இந்திர கூட மாட்டாரு. 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருப்பாரு கேப்டன் இருந்தானா. இது எவ்வளவு மக்கள் எவ்வளவு வச்சிருப்பாங்க. இப்போ கேப்டன் நம்பி எத்தனை குடும்பம் இருக்குது. அவர் முகத்துக்காக ஒரு பிராண்ட். அவர் இப்ப தளபதி ஒரு பிராண்ட்னா கேப்டன் ஒரு பிராண்ட். அந்த முகத்துக்காக எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு கொடி கம்பம் அறந்து வீது நீ ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே நினைக்கிறார். ஒரு நிமிஷம். இப்போ அவரோட இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா கருடன் மேலே பறந்தது. ஆனால் இப்போ இவங்க இந்த திமுக கூட கூட்டணி போனதுனால அந்த கொடி ஏற்றும் போது அந்த கொடியை பாதியில் அறுந்து தொங்குது. ஏன்னா அந்த 200 கோடி அந்த கொடியை தாங்கலை, அறுத்துன்னு விழுந்துருச்சு மூட்டை. இவங்க போய் வந்து பணத்துக்காக தான் இவங்க அந்த கூட்டணி போய் சேர்ந்தாங்களே தவிர மற்ற கொள்கையாகவோ மக்களுக்காகவோ அந்த அடிப்படை தொண்டர்களுக்காகவோ இவங்க போய் அந்த கூட்டணியில் சேரல. இவங்க பணத்துக்காக மட்டும்தான் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க. அவரே இது வந்து தவறான விஷயம் அப்படின்றது அவரே காமிச்சிட்டாரு. அந்த கொடியே பறந்து அறுந்து விழுந்து போச்சு. கொடியே அறுந்து விதுனா நீங்க கையால கொடி ஏத்தாதுன்னு சொல்லுது. அப்பனா அந்த கொடியே அறுந்து விதுனா அந்த கூட்டத்தில் இருக்க யார் இருந்தாலும் சரி, அவங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா கையில ஒரு கொடி ஏறுதுன்னா அந்த கொடியை அறுந்து கம்பத்துல கீழே விதுன்னு வச்சுங்களா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் கேப்டனே வந்து அந்த கொடி வந்து கீழே இறங்க நீ கையில ஏத்தாத, இந்த கட்சி ஒன்று 2 வருஷம் நீ காலி பண்ற அந்த கட்சி இருக்கு, அதெல்லாம் பண்றீங்க. இப்போ ஏடிஎம்கே எப்படி சிந்தாலாடிங்குதோ 4 மாசத்துல, அதே போல இந்த 2 வருஷம் இந்த கட்சி சிந்தலாடும். எங்கேயுமே கேப்டன் அந்த கோயில், அந்த கோயில்ல போயிட்டு 200 கோடி வச்சு கம்பத்துனா என்ன தாங்காது. மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்பவும் சொல்றேன், ஓட்டு கொஞ்சம் சிந்தித்து போடுங்க. கேப்டன் சொன்னாரா போல தான் நானும் சொல்றேன், அரசியலுக்கு வாங்க. ஆனா மக்களை வந்து பணத்தை சுரண்டிடத்துக்கு அரசியல் வராதிங்க. கொஞ்சமாச்சுன்னா மக்களுக்கு சேர்த்துக்காக அரசியல் வாங்க. யாருக்குமே சரி, எவ்வளோ விஷயத்துல எவ்வளோ நல்லது பண்ணலாம். எவ்வளோ ஹேண்டிகேப் இருக்காங்க, எவ்வளோ ஊனமுற்று இருக்காங்க, எவ்வளோ ஒரு முதியோர் இருக்காங்க. ஒன்றும் ஓய்வு காசு யாரும் போக மாட்டேது, எந்த ஒரு சலுகையும் போடுது. பணக்காரன் தான் ஏங்குறான், ஏழை தான் ஏங்குறான். இந்த தமிழ்நாட்டில் அதுதான் இருக்கு. அதுக்கு வரணும்னா இந்த ஒரு வாட்டி ஆட்சி மாத்தி கொடுங்க, டிவிக்கு மாத்தி போடுங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் தளபதிக்காக சொல்ல, எங்களை நம்பி ஒரு வாட்டி ஆட்சி மாட்டி கொடுங்க. ஒரே ஒரு மாற்ற ஓட்டம். 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி, 5 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி, அப்படிதான் மாத்தி இந்த ஒரு ஆண்டு எங்க தளபதிக்காக, இந்த ஒரு ஆண்டு கேப்டனோட தம்பி தலைவர் செந்தூர் பாண்டி எடுத்தார் தம்பி, அவரோட தம்பி தலைவர் கேப்டனோட, அதுக்காகச்சுன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா போய்க்கிறாங்க, போனா போட்டோம், நம்மளுக்கு தேவையில்லாத பணத்தை ஆசைப்பிச்சு போய்க்கிறாங்க, அது எதுக்குன்னா போட்டோம். எத்தனை நான் கேட்கறேன், இப்போ நீங்க போயிட்டீங்கன்னு வச்சு 5 சீட்டு கொடுத்தா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு? அங்க எத்தனை அங்கேயே பார்த்தா காங்கிரஸ் மாண்டுங்கிறாங்க, திருமாவளவன் மாண்டுங்கிறாங்க, எல்லாருமே மாண்டுங்கிறாங்க. இப்போ நீங்க போயிட்டு ஒரு 5 சீட்டு கொடுத்தா அவங்க சபானா சீட் எத்தனை கொடுப்பாங்க? நீங்க எத்தனை இடத்துல இது பண்ணுவீங்க நீங்க அதை சொல்லலாம். இப்போ நாளைக்கு சுத்தமா டெபாசிட்னா நாளைக்கு காரி துப்பி வெளியே அனுப்ப அப்பனா பண்ணுவீங்க. எந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு பண்ண மக்கள். இப்போ எல்லாமே வரவேற்பு பார்த்தீங்கன்னா மொத்தமே டிவிக்கே தான் வரவேற்பு. எந்த ஒரு பண்ணாலும் சரி, அந்தந்த வீட்டில் ஒரு ஓட்டு, 5 பேர் இருந்தாலும் ஒரு ஓட்டு போட்டோட அடுத்த முதலமைச்சர் தளபதி மட்டும்தான். அது எந்த ஒரு மாற்ற கருத்தே கிடையாது. இன்னைக்கு கேப்டன் இருந்திருந்தாருன்னா, கேப்டன் முதலமைச்சர், டிவிக்கு தலைவர் விஜய் வந்து துணை முதலமைச்சர், அது 100% மாற்றத்துக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே எதுவுமே இருந்திருக்காது. எதிர்கட்சினால ஒடிஞ்சு மொத்தம் வெளியே போயிருக்கும். ஆனா இந்த ஒரு வாட்டி கொஞ்சம் மாற்றி எல்லா மக்களே கொஞ்சம் சேர்ந்து ஓட்டு போடுங்க. எனக்காக இல்லை, யாருக்காக இல்லை, எங்களுக்காக இல்லை, இந்த பிராண்ட், இந்த தளபதிக்காக, இந்த ஒரு பிராண்டுக்காக இப்பவும் சொல்றேன், இந்த பிராண்டுக்காக, தளபதி முகத்துக்காக எல்லாருக்கும் நன்மை. அவர் பணம் வச்சு 2.5 கோடி ரூபாய் சம்பளம், அதாவது ஒரு படம் வச்ச கூட 2.5 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அது 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அந்த பணத்தெல்லாம் அவர் பார்க்கல, புகழ் பார்க்கல. நான் இப்பவும் சொல்றேன், பிரேமலதா வந்து இப்போ போய்க்கினா அவங்களுக்கு எத்தனை நாட்டுக்கு தெரியும்.
இப்போ மு.க. ஸ்டாலின் வந்து கருணாநிதி பையன் வந்து எத்தனை நாட்டுக்கு தெரியும், உதயநிதி வந்து எத்தனை நாட்டுக்கு தெரியும். இவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா மேப்ல இல்லாத இடத்துல கூட அவரோட போட்டோ வச்சு இன்னும் கூட வந்து வணங்குறாங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால இந்த ஒரு வாட்டி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றி கொடுங்க. உங்களுக்கு உண்மை கேட்டுக்கிறேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். மிச்சதெல்லாம் உங்கள் 2026ல் ஆட்சி மாறணும். இன்னும் 2 மாதம் எலெக்ஷன் இருக்குது. அந்த ஒரு எலெக்ஷன் ஓட்டை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுறாப்புல போட்டு விடுங்க. ஆனா திமுக தேமுதிக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கே தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது கேப்டன் இருந்தாலும் ஏற்றுப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு அது அவர் இதுக்கு முன்னாடியே அச்சாரம் போட்டார். அவர் நீங்கள் திமுகவில் போய் சேர போறீங்கன்றதுக்கு அந்த கொடியாக இருந்து விழுந்தது பாருங்க. அது எவ்வளோ வைப்பாக போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதுவே ஒரு அசிங்கம். தேமுதிக எங்கே போய் நிற்கிது? ஒரு 5 சீட்டு இதுக்கு இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டாங்க. அப்படி மேடையில் அங்கே இப்படி பேசணும் அப்படி பேசணும், எங்கள் தொண்டர்கள் தான் முக்கியம்னு. இப்போ 5 சீட்டுக்கு தொண்டர்களுக்கு போதுமா? பழ நழுவி இதில் விழுந்துச்சுன்னாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. திமுக தேமுதிக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? இது நாங்கள் எதிர்பார்க்காத கூட்டணி ரொம்ப மோசமான ஒரு கூட்டணியாக இருக்குது. ஏன்னா திமுக தான் எப்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எவ்வளோ மோசமாக பேசினாங்கன்னு தெரியும். இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே அந்த திமுக தான். கடைசியில் போய் அவங்க கூட கூட்டணி வச்சது ரொம்ப மோசமாக தான் பார்க்குறோம். இது கண்டிப்பாக அந்த இந்த கூட்டணி வந்து ஜெயிக்காது, வெற்றி பெறாதுன்றீங்க? கண்டிப்பாக வெற்றி பெறாது. விஜயகாந்த் இருந்திருந்தா அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குமா? கண்டிப்பாக ஒத்துருக்க மாட்டார். யார் எதிர்த்து வந்தார்? விஜயகாந்த் அரசியல் பண்ண வந்தார். திமுக எதிர்த்து தான் விஜயகாந்த் அரசியல் பண்ண வந்தார். அவங்க மண்டபத்தை இடிச்சதுனால தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க திமுக தான். அது எல்லாருக்குமே தெரியும், அடித்தட்டு மக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது வந்து மக்கள் விரும்பாத ஒரு கூட்டணி தான் நான் சொல்வேன். இது நன்றி.